ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோசுவாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றாள். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் மக்கள் எரிகோ பட்டணத்திற்கு வேவு பார்க்கும்படி அனுப்பப்பட்ட 2 பேரை ராகாப் என்கிற பெண் பாதுகாத்ததினால் எரிகோ பட்டணத்தின் மேல் இஸ்ரவேல் மக்கள் யுத்தத்திற்கு வரும்போது தன்னுடைய தகப்பன் குடும்பத்தாரை பாதுகாக்க வேண்டும் என்று கர்த்தர் பேரிலே ஆணையிட்டு கேட்டுக்கொண்டாள். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ இஸ்ரவேல் மக்கள் எரிகோ பட்டணத்தில் பிரவேசிக்கும் போது இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி வைத்து உன்னுடைய தகப்பனையும் தாயையும் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன் வீட்டிலே சேர்த்து கொண்டால் பாதுகாக்கப்படுவீர்கள். சிவப்பு நூல் கயிறு கட்டப்படவில்லை என்றால் அவளுடைய குடும்பத்தாரை தன் வீட்டிலே பத்திரமாக சேர்த்து கொள்ளவில்லை என்றால் வரும் இழப்புக்கு தாங்கள் பொறுப்பாளி அல்ல என்றும் சொன்னார்கள். இஸ்ரவேலர்கள் எரிகோ பட்டணத்தை பிடிக்கும்படி யுத்தம் பண்ண வரும்போது அந்த சிவப்பு நூல் கயிறு அந்த வீட்டு ஜன்னலிலே கட்டப்பட்டு அது அடையாளப்படுத்தப்பட்ட வீடாக பாதுகாக்கப்பட்ட வீடாக காணப்பட்டு அந்த வீட்டில் இருந்த அனைவரும் பாதுகாக்கப்பட்டார்கள். எகிப்து தேசத்தில் இருந்த இஸ்ரவேல் மக்களை விடுவிக்கும்படி 10 வாதைகளை அத்தேசத்தில் உள்ள மக்களுக்கு கர்த்தர் கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தார். 10வது வாதையான தலைச்சன் சங்காரத்துக்கு தப்பித்து கொள்ளும்படியாக ஒவ்வொரு குடும்பத்துக்காக அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அவரவர் வீட்டின் நிலைக்கால்களிலே பூசும்படி செய்து வீட்டில் உள்ள அனைவரும் பாதுகாக்கப்பட்டார்கள். பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இல்லாத வீடு பாதுகாப்பற்றதாக சங்காரத்துக்கு ஏதுவாக காணப்பட்டது. ராகாப் குடும்பம் உயிரோடை காக்கும்படி சிவப்பு நூல் கயிறு அவர்களுக்கு அடையாளப்படுத்தப்பட்டது போல இஸ்ரவேல் மக்கள் பாதுகாக்கப்படும்படி பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நிலைக்கால்களிலே பூசப்பட்டது போல நமக்காக சிந்தப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தம் ஆட்டுக்குட்டியானவரோட ரத்தம் நம்மேலே தெளிக்கப்பட்டு பாவங்களற நாம் சுத்திகரிக்கப்பட்டால் நித்திய நரகாக்கினைக்கு நீங்களாக்கி தப்புவிக்கப்படுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சுத்திகரிக்கப்பட்டவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள். தேவன் அளிக்கும் பாதுகாப்பு நம்மில் உண்டா? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறதா? யோசித்து பார்ப்போம். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, அன்று பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்தில் தலைச்சன் சங்காரத்திற்கு விலக்கி பாதுகாத்தது போல எங்களுக்காக சிந்தப்பட்ட உம்முடைய விலையேற பெற்ற ரத்தம் எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் தெளிக்கப்பட்டு நித்திய ஆக்கினைக்கும் சங்காரத்துக்கும் எங்களை விலக்கி பாதுகாக்கிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்காக சிந்தப்பட்ட உம்முடைய பரிசுத்த ரத்தம் எங்கள் எல்லார் மேலும் தெளிக்கப்பட்டு நாங்கள் எல்லோரும் பாதுகாக்கப்படும்படியாய் உம்முடைய கரங்களிலே அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.